ஹலோ விபஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்காக நம்ம இன்றைக்கி கார் எவல்யூஷன் பண்ணுறோம். இது ஐடிஎன் ஆட்டோமேட்டிக். மறந்துடாமல் பெல் போட்டுங்க. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற முன்னாடி கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விண்ட்ஷீல்டு தெரியும்ல சார் உங்களுக்கு? பார்த்து வாங்குறீங்களா? ஆமாம் ஆமாம் சார். ஓகே. ஸோ கஸ்டமர் இருக்கிறது வந்து பார்த்துட்டாங்க இந்த காரை. ஸோ இப்போ நான் தான் பார்த்துட்டு வந்து வாங்கலாமா வேண்டாமா, என்ன ரேட்டுக்கு வாங்கலாங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விண்ட்ஷீல்டு இருக்க உடஞ்சிருக்கு. இந்த செல்லர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டுருக்காரு. இந்த கண்டிஷனில் தான் நான் இந்த வண்டியை கொடுப்பேன், இதுலேருந்து எதுவும் சேஞ்சஸ் தான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ நெகோஷியேட் பண்ணி தான் வாங்கலாம் மொழியே. விண்ட்ஷீல்டெலாம் மாற்ற சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஸோ இதுதான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு எனக்கு கொடுத்த இன்புட்டு. வண்டி ஆக்சிலரேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பிரேக் நாட் ஓகே. ஸோ வண்டி சிக்னல் இருக்குது. வண்டி எதுவும் என்ஜின்லாம் ஆஃப் ஆகலை. ஐட்லிங்லாம் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் வண்டி ஐட்லிங்லேருந்து மூவ் பண்ணும்போது கியர் 1லேருந்து தான் மூவ் ஆகுது. எதையோ நான் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிடுறேன் கியர் 1லேருந்து தான் மூவ் ஆகுதுன்னு. ஏன்னா நிறைய ஹுண்டை கார் வந்து பார்த்தோன்னா தேர்ட் கியர்லேருந்து தான் மூவ் ஆகுது. இந்த மாதிரி செகண்ட்ஸ் கார் வாங்க வச்சா சரிங்களா? ஸோ அது ரொம்பவே முக்கியமாக நான் செக் பண்ணணும். அதை நான் செக் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சைலன்சர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சைலன்சர்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அப்நார்மல் நாய்ஸ் இருக்குது. அந்த ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேரிங் வந்து ரெஸ்பான்ஸ்லாம் ஓகே. ஒன்லி ஸ்டேரிங் கொஞ்சம் டைட் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்குது. ஸோ கஸ்டமர் தான் முடிவு பண்ணோம். இதை இப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுனா ஓட்டலாம், தப்பு இல்லை. இதனால் ஒன்றும் பாதிப்பு ஏற்பட்டாது. இல்லை சார் கம்ஃபர்ட் வேணும்னா சரி பண்ணணும். சரிங்களா? இந்த செல்லரு கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை அப்படியே ஆசச் அப்படியே கொடுக்குறாரு நம்மக்கிட்ட செக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் இது காம்ப்ளிமெண்ட்ரி தான். நிறைய இடத்துல ரொம்ப நல்லா பல க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. வாட்டர் வாஷ் பண்ணி ஆயில் க்ளீன் பண்ணலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சாங்கன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும், ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டியை நான் கஸ்டமர் வாங்க சொல்லிடுறேன். ஒன்லி திங் இஸ் நான் சொன்னது தான், இந்த ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ அது கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா செல்லர்கிட்ட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண வாங்கி சொல்லுறேன். அடுத்தது டயரு, பேக் டயர் ஓகே, ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தோன்னா நாட் ஓகே. ஸோ அது வந்து பார்த்தோன்னா நெகோஷியேட் பண்ணி வாங்க சொல்கிறேன் அந்த காஸ்ட்டை. சைலன்சரில் கொஞ்சம் டிடர்னு சவுண்ட் வருது, அது பிகாஸ் ஆஃப் லீக்கு. ஸோ அதையுமே கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்க சொல்கிறேன். ஸோ ஆன் ஓவராலாக இன்டீரியர் பார்த்தோன்னா ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு. சரிங்களா? எக்ஸ்டீரியர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. தென் கண்ணாடி கொஞ்சம் உடஞ்சிருக்கு விண்ட்ஷீல்டு. ஸோ விண்ட்ஷீல்டு கண்ணாடியும் அதனுடைய காஸ்ட்டையும் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்க சொல்கிறேன் கஸ்டமரை. ஸோ இது மாதிரி செல்லர்கிட்ட இதெல்லாம் இந்த ரேட்லாம் கம்மி பண்ணி வாங்கிட்டாருன்னா இந்த கார் தாராளமாக வாங்கலாம். ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே இந்த காரை பொறுத்தவரை. கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம். ஸோ அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, சென்னை கார்டெக் பற்றின சர்வீஸ் எப்படி இருக்குன்னு. சார் சொல்லுங்கள் சார், சென்னை கார்டெக் சர்வீஸ் எப்படி இருக்குது? ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கார். ஸோ எடுக்கும் போதே எனக்கு ரொம்ப தயக்கம். ஆனால் நான் சாரோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ நிறைய இந்த ஸ்கேன் பண்ணி உள்ள ஏரோஸ்லாம் அவங்க க்ளீனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறது வந்து சரி, நம்ம கண்டிப்பாக எடுக்கும்போது சாரை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணணும்னு நான் நினச்சி ஒரு நாள் முன்னாடி காண்டாக்ட் பண்ணேன். சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை தரவாக எனக்கு செக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு. கிரேட் சார்.